மரங்கள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இதற்கு முதியார் கூந்தல் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவரம் ஒரு இடத்துல வேர் இருக்கும், சுற்றி படர்ந்து வளருக்கும். வேர் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி அந்த தாவரத்தை தோண்டி இப்படி எடுத்து மேலே பிடிச்சோன்னா சௌரி முடி எப்படி தொங்குதோ அந்த மாதிரி தொங்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இதற்கு முதியார் கூந்தல் அல்லது முடியார் கூந்தல் அப்படின்னு பேர். கட்டாத முடி எவ்வாறு தொங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது பேர். இந்த முதியார் கூந்தலை பொறுத்தவரையிலும் பொதுவாக தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் மருந்தாக உபயோகப்படுத்தப்பட்டு வரதை பார்க்குறோம். நிறைய கிராமங்களில் இன்றைக்கு கூட பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதியார் கூந்தல் தாவரத்தை நல்லா எடுத்து உலர வைத்து ஒரு சின்ன உருண்டையாக அப்படியே கட்டிடுவாங்க. ஒரு பால் மாதிரி கட்டிட்டு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ எடுத்து ஒரு கண்ணாடி குப்பியில் போட்டு இந்த பாலை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த எண்ணெயை ஊற்றிடுவாங்க. ஒரு துணி கட்டி நல்லா வெயிலில் 48 நாட்கள் வைப்பாங்க. சூரிய புடம்னு சொல்கிற மாதிரி வெயிலில் வச்சுருவாங்க. ஒரு 48 நாட்களுக்கு அப்புறம் அந்த பாலை எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு கலந்து அந்த எண்ணெயை தலைக்கு உபயோகப்படுத்துவாங்க. இது பொதுவாகவே இன்றைக்கும் கிராமங்களில், குறிப்பாக கேரளாவில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த முதியார் கூந்தலுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்க்கும்போது, உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும்போது, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய கழுத்து, அதே போல் இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தம், அதனால் ஏற்படுகின்ற நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதே போல் ஒரு விபத்து ஏற்பட்டு ஸ்பைனல் கார்டு உடைந்து அதனால் ஏற்படுகின்ற நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கடுமையான சர்க்கரை நோய் இருந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் மற்றும் சர்க்கரை நோய்க்கான முறையான மருந்துகள் சாப்பிடாமல் இருந்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஏற்படுகின்ற நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஏற்படுகின்ற ரெட்டினோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கை கால் எரிச்சல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் குணமளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பிரசாரணி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் உண்டு. இன்றைக்கு பிரசாரின்யாதி கஷாயம் அப்படின்னு சொல்லி கூட எல்லா ஆயுர்வேத மருந்து கடைகளில் கூட உங்களுக்கு இது ரெடிமேடு மருந்தாகவே கிடைக்கிறத கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த முதியார் கூந்தலிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம், அதாவது 100 மில்லி பால் எடுக்கணும், 200 மில்லி தண்ணீர் சேர்க்கணும். அதில் இந்த முதியார் கூந்தலிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை ஒரு 50 கிராம் அளவுக்கு போடணும். நல்லா இதை கொதிக்க வைத்து பால் அளவுக்கு சுண்ட வைக்கணும், வடிகட்டணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பாலை சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு கலந்து, சர்க்கரை நோய் இல்லாதவர்கள், சர்க்கரை நோய் இருப்பவர்கள் எதுவுமே கலக்கக்கூடாது. இதை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 3 மாத காலம் எடுக்கும்போதே அந்த பக்கவாதம் வந்திருப்பவர்களுக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்களுக்கு அதில் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய அந்த குறிப்பாக பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்களுக்கு கைகளுடைய இயக்கம் கூட சரியாயிடும். ஆனால் இந்த விரல்களுடைய இயக்கம் மட்டும் சரியாகவே ஆகாது. ஒரு ஸ்பூனில் தான் அவங்களால சாப்பிட முடியுமே தவிர ஒரு சாப்பாடு கையிலிருந்து எடுத்து சாப்பிட முடியாது. அதே போல் நடக்கும்போது செருப்புகளை போட்டு அவங்களால நடக்க முடியாது. பெல்ட் இருக்கக்கூடிய செருப்பு தான் போட முடியும். சாதாரண செருப்புகளை அவங்க போடும்போது செருப்பு தானாகவே கழட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை செருப்பு கழண்டதே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பக்கவாத நோயிலும் ஏற்படலாம், சர்க்கரை நோயிலும் ஏற்படலாம், நியூரோபத்தின்னு சொல்லக்கூடிய கடுமையான டயபெட்டிக் நியூரோபத்தியிலும் ஏற்படலாம். ஸோ இந்த 3 பிரச்சனைகள், அதாவது டிஸ்டல் எண்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தி கைகளுடைய இயக்கம், கால் விரல்களுடைய இயக்கத்தை சரி செய்வதற்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதியார் கூந்தல்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள், செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட குழந்தைகள், அதே போல் தண்டுவடம் மற்றும் சிறு மூளைன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா முழுங்க கூட முடியாது. கழுத்து நிற்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
அதே போல் அவங்களால இயற்கையான முறையில் அதிகமான வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நரம்புகளை, மூளை சம்பந்தப்பட்ட, எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதியார் கூந்தலிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் தான். அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுடைய கொஞ்சம் கொஞ்சமான இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் படிப்படியாக முன்னேறும்போது அந்த குழந்தைகளுடைய இயக்கம், கைகளுடைய இயக்கம், குறிப்பாக செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட குழந்தைகளுடைய கைகளுடைய இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்று விகிதம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட குழந்தைகள், ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள், குழந்தைகளுடைய டெவலப்மெண்டல் டிஸார்டர் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னென்னா வெறும் ஃபிசியோதெரப்பி மட்டும் செஞ்சால் குணமாயிரும்னு மாடர்னில் சொல்லுவாங்க. ஆனால் வெறும் ஃபிசியோதெரப்பி செய்கிறத விட அவர்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடல் இயக்கம், அவர்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களுடைய தசைகளில் இருக்கக்கூடிய அகழ்ச்சிகள் இதில் முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். ஸ்பைனல் இன்ஜுரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விபத்தின் காரணமாக முதுகுத்தண்டு உடைகின்ற ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கிறத பார்க்குறோம். உடைந்த முதுகுத்தண்டுக்கு நேராக வச்சு கட்டி அந்த முதுகுத்தண்டை சரி பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ண முடியும். ஆனால் உடைந்த முதுகுத்தண்டுக்கு பிறகு மூளையிலிருந்து செல்லுகின்ற அந்த ஒரு சமிகைகள் குறையும் போது அவங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே பேரலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பேரலைஸ்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறிது சிறிதாக மூளையிலிருந்து வரக்கூடிய சமிகைகள் கொண்டு போகிறதுக்கும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து இந்த முதியார் கூந்தல். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியூரோ சர்ஜன்ஸும், நியூரோலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறவங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு விகிதம், ஒரு பக்கவாதம் ஏற்பட்டோ அல்லது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டோ கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளோ முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகளோ பழுதடையும் போது மீண்டும் அந்த நரம்புகளை வேலை செய்ய வைப்பதற்கு என்ன மாதிரி சிகிச்சை தேவை அப்படிங்கிற முயற்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த இயற்கை முறை காரணிகளால் அதை எவ்வாறு சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனங்களில் நடந்துட்டு வருது. அதில் இந்த முதியார் கூந்தல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் ஓரளவுக்கு குணத்தை கொடுக்க உதவுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க. எனவே நேர்களே, முதியார் கூந்தலை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு, தலைமுடி வளருவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆனால் அதைவிட முக்கியமாக உடலில் ஏற்படுகின்ற பக்கவாதம், முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற பிரச்சனை, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற டயபெட்டிக் நியூரோபதி, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம். சமீபத்தில் மிகவும் விவாதத்திற்குரியதாக அல்லது கவலை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது கல்லூரி மாணவர்கள் அல்லது பள்ளி மாணவர்களுடைய தற்கொலை என்பதாகும். கடந்த ஒரு மாதத்தில் பள்ளிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக 7 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாதத்தில் பள்ளி சார்ந்த பிரச்சனைகளால் 7 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அதிலும் குறிப்பாக சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியைச் சேர்ந்த ஒரு மாணவி அவர் காப்பி எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மிக கடுமையாக ஆசிரியர்களால் நடத்தப்பட்டதனால் அவர் அவமானமடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு செய்தி. அதேபோல் அரக்கோணம் அருகே உள்ள ஒரு உயர்நிலைப் பள்ளியில் 4 மாணவிகள் கிணற்றில் குதித்து ஆசிரியர்கள் திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட வந்தது. அதற்கு பின்னால் ஒரு பள்ளி மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட ஒரு செய்தியும் வந்தது. இப்படி அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் என்ன?
இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அந்த இளம் வயதில் அவர்கள் தற்கொலை போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படியென்றால் நாம் எத்தகைய விதமான ஒரு கல்வி சூழலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நல்லுறவு இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. இன்னொன்று, மாணவர்கள் தவறுகள் செய்த போது கூட அவர்களை நீங்கள் எந்த விதமாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்பது அவர்கள் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கடுமையானதாக இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, இந்த பள்ளி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவிகள் அவர்களை நடத்தப்படுகிற விதம் என்பது பல இடங்களில் மிக கடுமையாக இருக்கிறது. இதற்கு எதிராக சட்டங்கள் இருந்த போதும் கூட தொடர்ச்சியாக இந்த கடுமையாக நடத்தப்படுகிற ஒரு விதம் இருக்கிறது. முக்கியமாக அவமானப்படுத்துதல், அதாவது அவமானகரமான வார்த்தைகளின் மூலமாக அவர்களை திட்டுவது அல்லது அவர்களை இழிவுபடுத்துவது. அது மற்ற மாணவர்கள் முன்னால் அதை செய்கிற போது அதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையே முடித்துக்கொள்ள துணிகிறார்கள். இன்னொன்று, உங்களை டிசி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டுகிற போது பெற்றோருக்கு பயந்து கொண்டு, ஏனென்றால் தாம் செய்த தவறுக்காக பெற்றோர்களிடம் ஒரு மிகப்பெரிய தண்டனையோ அவமானத்தையோ சந்திக்க வேண்டும், நண்பர்களிடம் சந்திக்க வேண்டும். பள்ளியிலிருந்து விலக்கப்படுவது என்பது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அவமானமாக தோன்றக்கூடிய ஒன்று. அப்படி டிசி கொடுத்து விடுவேன் என்று மிரட்டுவது, இது போன்ற விஷயங்களை செய்ததன் மூலமாகத்தான் இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது உண்மையிலேயே தற்கொலைக்கு தூண்டுகிற ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இதுபோல வார்த்தை பிரயோகங்களை செய்வது அல்லது அச்சுறுத்துவது, அவர்கள் மனநிலையை சிதறும்படியாக செய்வது என்பது அந்த ஆசிரியர் பணிக்கே இழுக்கு என்பது மட்டுமல்ல, அது மிக மிக சட்டவிரோதமான ஒரு செயல் என்பதையும் நான் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய பல கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நாம் இந்த கல்வி அமைப்பிற்குள்ளாக ஏன் மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் ஏற்படுத்துகிறோம்? முக்கியமாக காப்பியடித்தல் போன்ற விஷயங்களுக்கு வேலையே இல்லாத வகையில் அனைவரும் சுயமாக சிந்தித்து சுயமாக படித்து அவர்கள் எழுதக்கூடிய ஒரு கல்வி முறை, ஒரு தேர்வு முறை இங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய நீண்டகால கோரிக்கை. அப்படி இருக்கிற போது காப்பியடித்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை. இன்னொன்று, கற்றல் திறனில் ஏற்றத்தாழ்வாகத்தான் மாணவர்கள் இருப்பார்கள். அப்படி எல்லோருமே ஒரே விதமான ஒரு கற்றல் திறனோடு இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி நாம் இந்த விஷயத்தை நாம் சந்திக்கப் போகிறோம் என்கிற பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. முக்கியமாக குழந்தைகள் வளர்க்கப்படுகிற விதம், இதில் ஒரு பெரிய கோளாறு இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் ஒரு மிகவும் சென்சிட்டிவாக இருக்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய உண்மையான சவால்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை. முக்கியமாக அவமானத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்கிற உணர்வை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க தவறுகிறோம். பெற்றோர்களால் இன்றைக்கு, அதுவும் நகர்ப்புற பெற்றோர்களால் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு கேரியர் ஓரியன்டட் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் குழந்தைகள் மேல் நாம் காட்டுகிற, அதாவது யதார்த்த உலகத்தோடு அவர்களை புழங்க விடாமல் நாம் விரும்புகிற ஒரு விதமாக அவர்களை வடிவமைப்பதற்காக நாள் முழுக்க நாம் செய்கிற விஷயங்கள், அந்த தடத்திலிருந்து அவர்கள் விலகிச் செல்கிற போது அல்லது பிறள நேர்கிற போது அது அவர்களுக்கு வாழ்க்கையை முடிந்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக கல்வி என்பது வாழ்க்கையில் ஒரு சிறிய பகுதியை தவிர அதுதான் வாழ்க்கை அல்ல என்பதை நாம் பெற்றோர்களும் உணர்வதில்லை, ஆசிரியர்களும் உணர்வதில்லை. அப்படி இருக்கிற போது கல்வி சார்ந்த இந்த மன நெருக்கடிகள் என்பது மிக கடுமையானதாக மாணவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது முதலில் அகற்றப்பட வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்களை அமைதியுடன் பயில்வதற்கு, மன இயல்புடன் பயில்வதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும். இது போன்ற நெருக்கடிகள், அதேபோல் தண்டனை, ஒரு கொடூரமான வார்த்தைகளாலோ வேறு விதத்திலோ அவமானப்படுத்துகிற விதத்திலோ தண்டனை அளிப்பதை கடுமையாக தடை செய்வது மட்டுமல்ல, அதற்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மேல் எடுக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு மறுகல்வி அளிக்க வேண்டும் ஆசிரியர் மாணவர் உறவுகளை குறித்து. இல்லாவிட்டால் நாம் இந்த தற்கொலைகளுடைய எண்ணிக்கையை நாம் குறைக்க முடியாது, தடுக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் கவலையுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று நாம் யோசிப்பதில் பள்ளிகளில் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதையும், நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதும் மிக முக்கியமான விஷயம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மராட்டிய மாநிலத்தின் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு வதலை பிரதாபன். ஒரு படைப்பாளியா, ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, தமிழோட வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகளோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் சிறப்பாக அமைஞ்சது, ஒரு தமிழரா, ஒரு படைப்பாளியா இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மராட்டிய மாநிலத்தின் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர், அதுவும் வேறு ஒரு மாநிலம், அதில் தமிழ் படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லும் போதே கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாநிலம் கடந்து நம்ம உலக அளவில் தமிழர்களோட வளர்ச்சி, பங்களிப்பு இதெல்லாம் நிறைய நிலைநாட்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் பணி நிமித்தமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மும்பை போயிருக்கீங்க. அதில் உங்களுடைய பணிக்காலத்திற்கு பிறகு தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்கீங்க. உங்களோட நூல்கள், அதோட சிறப்பு என்ன, எதெல்லாம் உங்களை எழுதுறதுக்கு தூண்டுதலாக அமைஞ்சிச்சு, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய பயணம் எங்கே தொடங்கிச்சுங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து மராட்டிய மாநிலத்தில் இருக்கீங்க, அதில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாடு, இங்கிருந்து ஒரு பணி நிமித்தமாக போயிருக்கீங்க. ஒரு படைப்பாளியாக எப்படி உருவானீங்க? அதாவது நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு என்ற ஊரில், அது ஊராட்சி ஊரில் வர்ற மேடக்கோயில்பட்டி அப்படின்ற சிற்றூரில் பிறந்தவன். தந்தை பெயர் சதானந்தம், தாயார் பெயர் தனம். 5 சகோதரர்கள், அதாவது நானும் என்னுடைய தம்பிகள் 4 பேர், கடைசியாக தங்கை ஒருத்தி. ஆக 6 பேர் உள்ள குடும்பத்தில் பிறந்தவன். அது நான் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்பதனால் என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நான் சென்னையிலிருந்து மும்பை நோக்கி நகர வேண்டியதாகிவிட்டது. 1985 ஆண்டிலே நான் அங்கு செல்ல வேண்டியிருந்தது. மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பிழைக்கச் சென்ற தமிழர்கள் மும்பையிலே, மராட்டிய மாநிலத்தில் மட்டுமல்ல தமிழகத்தை விட்டு வெளியில் சென்றவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று நான் ஓரளவுக்கு தூர பார்வையில் பார்க்கிற பொழுது அதை நான் செயல்படுத்துவதற்கு எனக்கு இலக்கியம் தேவைப்பட்டது. இலக்கிய உணர்வு எனக்கு என்று ஆரம்பித்தது என்று சொன்னால், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இறந்த பொழுது என்னுடைய மனதிலே ஏற்பட்ட அந்த ஒரு வருத்தமும் அது கவலையும் ஒரு வெளியில் வந்து இரங்கற்பா எழுதுகிற அளவுக்கு முதலில் தோன்றியது. அதோடு அங்கே முடங்கி போனது. பிறகு அந்த வாய்ப்பை கிட்டாத நேரத்தில் தான் நான் இங்கே மும்பை நோக்கி வந்தேன். 1985 ஆண்டு நான் சொன்னேன். அதன் பிறகு நான் சில கம்பெனிகள், நிறுவனங்களில் வேலை செய்து என்னுடைய சொந்தமாக நான் ஒரு நிறுவனம் வைக்கின்ற அளவுக்கு என்னுடைய உழைப்பின் மூலம் சற்று உயர்வையும் நான் கண்டேன். அதன் பிறகுதான் இலக்கிய பாதை தொடர்கிறது. அங்கே எனக்கு ஐயா சீர்வரிசை சண்முகராஜன் அவர்களுடைய அறிமுகம் ஏற்படுகிறது. அவர்களோடு நான் மேற்கொண்ட அந்த பழக்கங்கள், அவரோடு ஏற்கொண்ட கலந்துரையாடல்கள், இதையெல்லாம் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இலக்கிய பாதை நோக்கி என்னை நகர்த்தி சென்றது. அந்த நேரம் தான் 1995 ஆண்டு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள் மும்பை வந்த நேரம். அவருடைய 90வது ஆண்டு, 90 வயதிலே அவர் அங்கே வந்தார். அவர் ஏற்கனவே வந்து பல புலவர்களை எல்லாம் அழைத்து வந்து அங்கே நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். பாண்டுப்பிள்ளை பிரைட் மில்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலே ஐயா தேவதாசன் அவர்கள் நடத்துகின்ற அந்த பள்ளியிலே பல 100 கவிஞர்களுக்கு மேல் வந்து நிகழ்ச்சி நடத்தி சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய அம்பர்நாத் என்று சொல்லக்கூடிய அந்த புறநகர் பகுதியிலே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி விட்டு செல்கிற பொழுது அவரோடு நான் சந்திக்கின்ற வாய்ப்பு. இந்த வயதில் தமிழுக்காக ஒருவர் எத்தனை தூரம் பயணப்பட்டு நம் மொழி காக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேருக்கு தகுந்தாற் போல முத்தமிழ் காவலர் என்பது இந்த காவலனாக இருந்து, மொழியின் காவலனாக இருந்து, புலம் சென்ற மக்களிலேயே, தமிழகத்தை விட்டு வெளியில் சென்றவர்களிடையே மொழியினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றாரே. நம்மை போன்ற இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுவரை சரி பொறுப்பில்லாமல் தெரிந்தோம்.
இது பொறுப்பில்லாமல் என்று சொன்னால் வேறு பொறுப்புகள் இருந்து கொண்டு நாம் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் எதாவது செய்யலாமே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிற பொழுதுதான் நான் அவரோடு சேர்ந்து இலக்கிய பாதை வழியாக அவருடைய கனவாக அவர் பாதையிலே செல்லக்கூடிய வாய்ப்பினை நான் எனதாக்கி கொண்டேன். உங்களோட இலக்கிய பயணம் எப்படி ஆரம்பமானதுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இலக்கியம் பற்றி பேசும்போது தமிழ் மொழியோட சிறப்பு மேன்மை அப்படின்னு இதை பற்றின ஒரு வரலாற்று ஆய்வுகள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. முதல்ல தொடங்கிய மொழி தமிழ், பேசின முதல் மொழி தமிழ், அதெல்லாம் சொல்கிறோம். தமிழ் மொழியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது திராவிட இயக்கத்தோட பங்களிப்பு, அதுவும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பணி அப்படின்னா ஒரு இலக்கியவாதியா உங்களுடைய பார்வை? இப்போ என்னை இலக்கியத்தில் கொண்டு வந்ததே நான் என்னுடைய கனவுகள் வேறாக இருந்தாலும் நான் எழுத வேண்டும், பேச வேண்டும் என்பது நான் யாரை பார்த்து இந்த உலகம் கற்றுக்கொண்டதோ அதைத்தான் நானும் கற்றுக்கொண்டேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய செயல் நம் மொழி மீது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, தமிழுக்கே ஒரு தலைவர் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதனை எவருமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் இளம் வயதிலேயே அவர் போல் எழுத வேண்டும் என்பது பின்னால் வரக்கூடிய காலங்களை நான் செய்தாலும் அவரை போல் பேச வேண்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களைப் போல் பேச வேண்டும் என்று நான் முயற்சித்ததுண்டு. அவரை போல் பேசிவிட முடியாது, அது முயற்சித்ததுண்டு. ஆக அந்த பாதை தான் இன்று என்னை வெளிமாநிலத்தில் சென்றாலும் உணர்வு மங்காமல் வேற்றுமொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் வாழ்கின்ற எங்களுக்கு மொழியின் காவலர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதே தலைவர் அவர்களுடைய அந்த உந்துதல் தான். இந்த வயதிலும் அவர் கடைசி வரை எப்படியாவது இந்த நம்ம மொழிக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று எப்படி இருக்கிறாரோ, அவரை சார்ந்தவர்களையும் எப்படி இயங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ, அந்த எண்ணத்தில் சிறிதும் நாங்கள் விலகாமல் சென்று கொண்டிருக்கின்றோம். அதுதான் கிட்டத்தட்ட எழுத்தாளர் மன்றம் பொதுவாக எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்தாலுமே நம்ம பகுத்தறிவையும் குரலறியையும் பரப்புகின்ற ஒரு பெரிய செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவர் கலைஞர் அவர்கள் உலகெங்கும் எங்கு சென்று கேட்டாலும் சரி, செம்மொழி தகுதி தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை அங்கீகாரப்படுத்தியது, உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு எடுத்து சொன்னது. இந்த தமிழர்களுக்கு காவலாக இருக்கக்கூடியவர் அவர்தான் என்பது எவராலும் மறுக்க முடியாத ஒன்று என்பதனை உலகே அறியும். இது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது அல்ல என்பது எனது. இப்போ உங்களுடைய படைப்புகள் பற்றி சொல்லலாம். உங்களுடைய படைப்பு ஆரம்பத்தில் ஒரு இரங்கல் இதில் தான் தொடங்கினது அப்படின்னாலும் நீங்கள் நிறைய கட்டுரைகள், கவிதைகள், நூல்கள் இதெல்லாம் இருக்கீங்க. ஒரு எழுத்தாளராக உங்களுடைய அடையாளங்கள் என்ன? என்னுடைய எழுத்து கிட்டத்தட்ட வலியை வெளிக்கொணர்வதாக இருக்கும். வலி சார்ந்த மக்கள், ரணம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவருடைய வாழ்க்கை முறையை கொண்டு வருவதாக இருக்கும். அன்பு எங்கு சிதைக்கப்படுகிறதோ, அன்பு எங்கு மறுக்கப்படுகிறதோ, மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை எங்கு நொறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அலசி ஆராய்ந்து மனிதனுக்கு தேவையான ஒன்று இன்று மறுக்கப்படுகிறதே, உலகெங்கும் இருக்கின்றவர்களே எவருமே எனக்கு அன்பு பிடிக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் எவருமே இல்லையே. வாழ்வியல் சித்தாந்தத்திலே, வாழ்வியல் நெறிமுறைகளிலே அன்பு இல்லாமல் என்னால் வாழ்ந்துவிட முடியும் என்று வாழலாம், ஆனால் மகிழ்வாக வாழலாம் என்று எவராலும் சொல்ல முடியாது. ஆக எல்லா குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை முதியவர்களுக்கும் தகுந்த 4 நல்ல வார்த்தைகள் பேசினால் அவர்கள் 4 ஆண்டுகள் சேர்ந்து அவர்கள் மீண்டும் நிறைய வாழ்வதற்கு வசதி உண்டு. அதே போல் குழந்தைகளுக்கு அவர்களிடத்தில் நல்ல அன்போடு சொல்கின்ற காரியங்கள் நடைபெற்று அது வெற்றி வாகை சூடுவதும் உண்டு. கண்டிப்பாக அவர் கோபப்பட்டு வன்மையாக அவர் கடிந்து கொண்டு செய்கிற பொழுது அந்த செயல்கள் முறையற்று போய்விடுவதும் உண்டு. ஆக அன்பு எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு நொறுக்கப்படுகிறதே. இதற்கு எதிராக எனது கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று கருதித்தான் நான் எழுதிய நூல்கள் அத்தனையுமே, அநேகமாக நான் இதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ளலாம் இந்த தருணத்திலே, என்னுடைய நூல்களுடைய தலைப்புகள் அத்தனையுமே நெஞ்சை தொட்டுத்தான் இருக்கும். நெஞ்சு பொறுக்குதலையே என்பது முதல் நூல், நெஞ்சிருக்கும் வரை என்பது மற்றொரு நூல், நெஞ்சம் மறப்பதில்லை என்பது வேறொரு நூல், நெஞ்சில் குத்திய நெருஞ்சில்கள் என்பது அந்த ரணங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்ற ஒரு தொகுப்பை சொன்னது, நெஞ்சில் நின்றவர்கள் என்பது வேறொரு நூல், நெஞ்சை நினைத்த நினைவுகள் என்பது ஒரு நூல். என்னுடைய பயணக் கட்டுரையாக நான் அதனை எழுதி கொண்டிருக்கிறேன். நெஞ்சை நினைத்த நினைவுகள் என்பது நான் மலேசியா, சிங்கப்பூர் சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கின்ற தமிழுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது ஒரு நண்பரை நான் கண்டேன். அவரை பார்த்தவுடன் நான் கேட்டேன், நீங்கள் கேரளாவை சேர்ந்தவரா நண்பரே என்று கேட்கிற பொழுது அவருக்கு வந்த கோபத்தை நான் கண்டேன். அண்ணே, நான் தமிழண்ணே, கையை வெட்டி காமிக்கவா, தமிழ் ரத்தம்னேன். ஆக புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள்
தமிழ் உணர்வில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதனை நான் கண்டதுண்டு. ஆக வெளியில் இருக்கின்றவர்கள் நம் மொழி மீது வைத்திருக்கின்ற அவருடைய பற்றும் பாசமும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சில ஆங்கில வழி பள்ளிகளுடைய தாக்கத்தின் காரணமாக தமிழ் சற்று அங்கங்கே ஆங்காங்கே சிரமத்துக்குள்ளாகிறதோ என்றதொரு எண்ணத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக என்னுடைய அந்த நெஞ்சை நினைத்த நினைவுகள் என்பது பயணக்கட்டுரையாக இருந்தாலுமே அங்கே இருக்கின்ற தமிழர்களுடன் பழகுகிற பொழுது அவர்களிடம் நான் கண்ட உண்மைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அதை உலகறிய செய்ய வேண்டும். நாங்கள் செல்கின்ற இடத்திலே நாங்கள் அடைந்த மகிழ்வுகள், அடைந்த துன்பங்கள், இதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அதற்கும் நெஞ்சை நனைத்த நினைவுகள் என்று தான் நான் தலைப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து என்னுடைய நோக்கம் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். நெஞ்சம் மறப்பதில்லை என்ற அந்த தொகுப்பிலே கவிதை, மரபு கவிதை தான் எழுதுவதுண்டு. அனைத்தும் கவிதைகளிலே அத்தனை தலைவர்களையும், இனம் சார்ந்த தலைவர்கள் ஒரு தலைவனுடைய செயல்களை ஓரப்படுத்தி ஒதுக்கி எங்கள் இனத்துக்கு சொந்தக்காரர் என்று அவரை ஒதுக்கி உட்கார வைத்து விடுகிறார்கள். மற்றவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அவரை ஓரங்கட்டி விடுகிறார்கள். திறமைக்குரிய பல தலைவர்களை, இனத்தின்பால் அவர்களை அப்படியே ஒதுக்கி விடுகிறார்கள். நான் அதை தவறு என்பதனை சுட்டி காட்டுகின்ற விதமாக என்னுடைய நூலிலே எல்லா இனத்தை சார்ந்தவர்களையும் ஒரே தொடர்பு எல்லோரையும் வைத்திருக்கிறேன். எவரெவரென்று நான் சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அனைத்து தரப்புகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கிய இன்றளவும் மக்கள் மனதிலே நெஞ்சங்களிலே ஆழ்ந்து சிந்தித்து நினைத்து அவர் பாதைகளை நடக்க வேண்டும் என்று அந்தந்த மக்கள் எப்படியெல்லாம் இயங்குகிறார்களோ அந்த நிலையை எடுத்து அந்த தலைவர்களுடைய சிறப்பை நான் எழுதியிருக்கிறேன். எழுதுகிற பொழுது நான் எந்த தலைவனை பற்றி நான் எழுதியிருக்கிறோனோ அந்த தலைவன் சார்ந்த சமூகமோ என்று மற்றவர்கள் என்னை எண்ணுகிற அளவுக்கு எல்லா தலைவர்களுக்கும் நான் நியாயத்துடன் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறேன். என்னுடைய நோக்கமே அதுதான். எல்லோரையும் ஒன்று சேருங்கள். எல்லா தலைவர்களுமே நம்மை விட்டு பிரிந்தாலும் சரி, நம்மோடு வாழ்ந்தாலும் சரி, இன்று நமக்கு மொழி காப்பவர்களாக, இனம் காப்பவர்களாக, சமூக நீதியை எவர் நம்மை தூக்கி பிடிக்கிறார்களோ, சமூக அக்கறையோடு சமூக சீர்கேட்டை எவர் களைந்து உலகம் நன்றாக இருக்க வேண்டும், மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், நம் மொழி நன்றாக இருக்க வேண்டும் எவர் நினைக்கிறாரோ அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் சொல்வதைப் போல அது நெஞ்ச மறப்பதில்லை என்ற கற்றை எழுதியிருப்பேன். ஆக என்னுடைய நூல்கள் எல்லா நூல்களுமே அது படித்தவர்கள் சொல்வதுண்டு, இதை திரும்ப திரும்ப நாங்கள் எடுத்து படிப்பதுண்டு என்று. படித்துவிட்டு படித்தம் முடிந்து விட்டது என்று வார பத்திரிகைகள், நாளேடுகளை படித்துவிட்டு மறந்து விடுவதைப் போல் அல்லாமல் எப்பொழுதெல்லாம் எங்கள் நெஞ்சம் நோகுகிறதோ, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வலி ஏற்படுகிறது, உறவுகள் எங்களை எப்படி எட்டி உதைக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் இதை எடுத்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்வு ஏற்படுகிறது என்று அதை அப்படியே சொல்வது. விதவை மறுமணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் நெஞ்சிருக்கும் வரை என்ற பத்திரிகையிலே, இந்த நூலிலே. அதாவது அனைத்து தரப்பை பற்றி சொல்லுகிறேன். பொதுமகள் புன்னகை என்பதிலே தடம் மாறி செல்கின்ற அந்த பரத்தையர்களை பற்றி கூட சொல்லியிருக்கிறேன். அவர்கள் யாரும் வேண்டுமென்றே போய்விடுவதில்லை, யாரும் இதை ஒரு தொழிலாக இது மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வதில்லை. சமூகம் அந்த அவலத்திலே தள்ளிவிடுகிறது. இல்லை என்றால் தெரியாமல் செய்த தவற்றுக்காக அவர்கள் அங்கே மாட்டிக்கொண்டு அங்கிருந்து வெளிவந்தால் சமூகம் ஏற்றுக்கொள்ளாதோ என்ற பயத்திலேயே அங்கேயே இருந்து அவர்கள் மடிந்து விடுவதுண்டு. அவர்களுடைய நியாயத்தையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், அவருடைய உண்மையும் எடுத்து வைத்திருக்கேன். உங்களோட படைப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் நிறைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், இதுவங்கெல்லாம் இனம் காத்தவர்கள்லாம் சொல்லும்போது இவங்க எல்லாமே கல்வி அப்படின்னு வரும்போது ஒரு தமிழ் வழி கல்வியில் படிஞ்சு இன்றைக்கி பல பெரிய பதவிகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலையும் பெற்றோர் மத்தியிலையும் இந்த ஆங்கில வழி கல்வி மேலே தான் ஒரு ஈடுபாடு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மத்திய அரசோட கொள்கை முடிவுகளால் இன்றைக்கி பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுறதே நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஒரு தமிழராக தமிழ் மொழி மேலே இருக்கிற ஆர்வம் காரணமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது உரிமை மீறலாக நான் கருதுகிறேன். உரிமை மீறல், பண்பாட்டு சிதறல், பண்பாட்டு மீறல், பண்பாட்டு படையெடுப்பு. ஒரு முறை கவிதையை எழுதியிருந்தேன், பண்பாட்டு படையெடுப்பு என்று. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னதன் நோக்கமே இந்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான். இருமொழிக் கொள்கை வேண்டும் என்று போராடியதன் நோக்கமே அதுதான். ஆனால் இன்று ஆங்கிலம் தமிழுக்கு மேலே போய்கொண்டிருக்கிறது. அது சரியான சூழலாக எனக்கு படவில்லை. அதனால்தான் இங்கே நான் முதன்மை சொன்னேன், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் நிறைய இங்கே பெருகி வருகிறது. தமிழுடைய அந்த
அவர்களுடைய வேகம் குறைந்து வருகிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இவர்கள் மேலே இருந்து கொண்டு வெளியிருந்து கொண்டு மாநில உரிமைகள் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததே நம்ம இயக்கம்தான். இதிலிருந்து இந்த அடிப்படையிலிருந்து மாறுபட்டு நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும், நான் எதை சொல்கிறேனோ அதைத்தான் நீ தின்ன வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் செயல்படுவது பொதுவாக எவரும் எதையும் திணிப்பதை நாம் பொறுத்து கொள்ள முடியாது என்பது தான் அதனுடைய காரணம்தான் இந்தி போராட்டம் ஏற்படுவதற்கு ஒரு அது ஒரு இதாக அமைந்தது, நமது கோபத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. என்றால் திணித்தல் எதையும் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்கள் இந்த நேரத்தில் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இது நம்மளுடைய சமீபத்தில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வப்பொழுது மேலிருந்து தமிழகத்தை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம மொழியினுடைய சிறப்பை அறிய வேண்டும். அவர்கள் ஆங்கிலம் வேண்டும் தான். பெரிய அண்ணா அவர்கள் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் என்று சொன்னாலும் மொழி தமிழ் மொழி தாய்மொழி என்றால் என்ன, வேற்றுமொழி என்றால் என்ன? தமிழ் கண் போன்றது, ஆங்கிலம் கண்ணாடி போன்றது. கண்ணாடியை கலட்டி விட்டு போட்டு விடலாம், ஆனால் கண்ணை குத்தி கொள்ள முடியாது என்று சொன்னார். ஆக நம் மொழிக்கு அது எது குறைபாடாக எது தீங்கிழைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மொழியினுடைய நம்முடைய உரிமையை எவருக்காகவும் எந்த சூழலும் விட்டு கொடுக்கக்கூடாது. திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே அதுதான். மொழி சார்ந்த மக்களை, இனம் சார்ந்த மக்களை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை நல்லபடி நடத்துவதற்கு எந்த சக்திகள் இடையூறாக இருந்தாலும் அதை அறுத்தறிய வேண்டும் என்பதுதான் அது கொள்கையாக இருந்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு. இன்றும் அது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே அதை கொண்டு செல்ல வேண்டியது அது இது போன்ற உங்களை போன்ற ஊடகங்களுடைய கடமையாகவும் கருதுகிறேன். எங்களை போன்ற எழுத்தாளர்கள் படைப்பாளர்களுடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அது நியாயத்திற்காக எதையும் எவரும் ஏற்றுக்கொள்வார். மராட்டிய மாநிலத்தின் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கீங்க. இப்போது வெளி மாநிலம் பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஒரு அமைப்பு இதற்காக செயல்படுது அப்படின்னும் போது அங்கே இருக்கிற படைப்பாளிகளோட ஒரு எண்ணம் போக்கு எப்படி இருக்கு? படைப்பாளர்கள் வேற்றுமொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற நாங்கள் ஏதோ வந்தோம், பிழைத்தோம், வயிறு வளர்த்தோம், சிறிது பொருளீட்டினோம் என்பது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மொழிக்காக உழைக்கின்றோம். நம் மொழி பேசுகின்ற மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்பதிலே எங்களுடைய மன்றமும் சரி, அங்கே இருக்கின்ற தமிழ் அமைப்புகளும் மிக அழகாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பேராசிரியர் சமீரா மீரன் அவர்கள் என்னுடைய இலக்கிய பாதையிலே எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்து செயல்படுத்தக்கூடியவர். அவர்தான் தலைவராக இருக்கிறார். ஐயா சீர்வரிசை சண்முகராஜன் அவர்கள் அமைப்பாளராக இருந்து அவர் இன்று இல்லை, மறைந்து விட்டார். எனக்கு இலக்கிய ஆசானாக இருந்தவர் அதை நடத்தி வந்ததில் தான் நான் உள்ளே நுழைந்தேன். பிறகு அங்கே இப்போ நிறைய நண்பர்கள் எங்களுடைய ஆட்சிக்குழுவில் இருக்கக்கூடிய திரு அலிசேக் மீரான் அவர்கள், திரு சங்கரண்டைனார் அவர்கள், திரு கருண் அவர்கள், இப்படி பலர், திரு குமரராசன் அவர்களும் இருந்தார்கள் ஆரம்ப காலத்தில். இப்படி பலர் இருந்து இந்த அமைப்பு நடத்தப்பட்டது. 2008ஆம் ஆண்டு பிறகு அண்ணா அவருடைய நூற்றாண்டு விழா நடத்துகின்ற வேளையிலே நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து தமிழ் எழுத்தாளர் மன்றம் சொந்தமாக தனியாக நடத்துகிறது என்பதை விட ஆங்காங்கே இருக்கின்றவர்களுக்கு, ஏன்னா இலக்கிய கூட்டங்களிலே இலக்கியவாதிகளை சொற்பொழிவாளர்களை அழைத்து சென்று கூட்டங்கள் நடத்துவது என்பது எல்லோராலும் முடியாது. இங்கிருந்து செல்லக்கூடிய பெரியவர்களை அழைத்து வந்து ஆங்காங்கே தொலைவில் இருக்கக்கூடிய, அங்கெல்லாம் எப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருவர், அங்கே ஒருவர், ஒரு 150 வீடு இருக்கிறதா, ஒரு வீடு தான் தமிழ் வீடாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து கூட்டங்களுக்கு வருவார்கள். அவர்களால் எல்லா கூட்டங்களுக்கும் வந்து கலந்து கொள்ள முடியாது. இந்த சூழலில் நாங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று எங்களுடைய எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக அவர்களோடு இணைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம். அதற்கு மலர் வெளியிட்டோம். அதற்கு அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது தொழில் சார்ந்த நண்பர்கள், பல தமிழமைப்பை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தார்கள். நாங்கள் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பாவலர் அறிவுமதி அவர்கள் வந்திருக்கிறார்கள்,
கவிஞர் மறைமலையான் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேர்கள் அழைத்து வந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று, மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி, ஓவிய போட்டி எல்லாம் ஆங்கில வழியில் படிக்கின்றவர்களுக்கு கூட தமிழில் படிக்க வைத்து அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை தமிழின்பால் கொண்டு வந்தது. தமிழ் உணர்வினை எடுத்து சொன்னது. பேரறிஞர் அண்ணாவை பற்றி நாங்கள் அவர்கள் மனதிலே பதிவு செய்தது. அவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு, பெரியவர்களுக்கே அறியாத ஒரு சூழல் இருக்கிற பொழுது சிறு குழந்தைகள் மத்தியிலே அண்ணா என்பவர் யார், அவர் நமது நாட்டுக்காக என்ன செய்தார், நம்ம தமிழ் மண்ணிற்காக என்ன செய்தார், திராவிட இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு சக்தியாக இருந்து வந்தார், எப்படி இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார், மக்கள்பால் எப்படி அன்பு கொண்டிருந்தார், எழுத்திலும் பேச்சிலும் எந்த அளவுக்கு திறன்மிக்கவராக இருந்தார் என்பதனை சிறு பிள்ளைகள், ஆங்கில வழியில் படிக்கின்ற பிள்ளைகள் கூட அவர்கள் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாவை பற்றிய கட்டுரைகளை அவருக்கு எழுத சொல்லி, பேச சொல்லி, அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து நாங்கள் அவர்களை வழிமுறைப்படுத்தினோம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளில் குறிப்பாக மும்பை தமிழ் சங்கம், மும்பை தமிழ் சங்கம், கல்யாண் தமிழ் நற்பணி மன்றம், கொரேகாம் தமிழ் சங்கம், டொம்புவடி தமிழ் மக்கள் சங்கம், இப்படி விவசாய தமிழ் சங்கம், பல பகுதிகளிலே அந்தேரி தமிழ் சங்கம், இப்படி நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. அது அவர்களோடு இணைந்து அவர்கள் நிகழ்ச்சியை மட்டும் நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரோடையும் இணைந்து கிட்டத்தட்ட மிக அருமையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு நாங்கள் அங்கே தமிழ் பணி செய்திருக்கின்றோம். எல்லா மக்களும் நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அங்கே பெறுது, அங்கே கிடைப்பதுண்டு அவர்களுக்கு. அவர் சொல்வார்கள், நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறோமோ இல்லையோ உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு. ஏனென்றால் ஒருவர் இங்கே 50 கிலோமீட்டர் இந்த புறம் இருப்பார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார், ஒருவர் சந்திக்க முடியாது. மும்பை வாழ்க்கை ஒரு எந்திர வாழ்க்கை. இப்படி இருக்கிற பொழுது அவர்கள் ஒருவர் சந்திக்கின்றதுக்கு தமிழர்களை ஒன்று கூடுகின்ற இடமாக, அவர்கள் ஒன்று கூட்டுகின்ற இடமாக அவர்களை அழைத்து நாங்கள் இலக்கிய உணர்வினை ஊட்டி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து இருக்கின்றோம். கிட்டத்தட்ட மாதத்திற்கு 2-3 வாரங்கள் எப்படியாவது எங்களுடைய நிகழ்ச்சி இருக்கும். எல்லோருக்கும் தெரியும், எப்பொழுதாவது நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னால் என்ன ஆனது, இந்த வாரம் இல்லையா என்பார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்று சனிக்கிழமை நிகழ்ச்சியை நடத்துவதுண்டு. அது மக்களும் சரி, அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்களும் சரி, அது இதில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், தினகரன், தினத்தந்தி போன்றவர்கள், மராத்திய முரசு பத்திரிகைகள்லாம் இருக்கின்றன, தென்னரசு, லெமூரியா அப்படி பத்திரிகைகள்லாம் இருக்கின்றன. இவர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழர்கள் பல்வேறு துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், பல்வேறு துறையிலே சிறப்பு பெற்றிருப்பார்கள். அவர்களை அழைத்து வந்து அவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய விருதுகளை கொடுத்து நாங்கள் மகிழ்வித்தோம். நிச்சயமா சார், ஒரு இலக்கியவாதியா, ஒரு தமிழரா, மராட்டிய மாநிலத்தின் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தோட மாநில பொதுச் செயலாளராக ஒரு புலம்பெயர்ந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு போனாலும் தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளம் காரணமாக உங்களுடைய பணி நிமித்தமாக நீங்கள் போயிருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக ஒரு படைப்பாளியாக உருவான விதம், பல அறிஞர்களோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? உங்களுடைய படைப்புகள், அதோட தனித்துவம் என்ன? தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு திராவிட கழகம், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? உங்களுடைய மன்றம் சார்ந்த பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு லஞ்சம், ஊழல் பற்றி ஏராளமாக பேசப்படுகிறது. லஞ்சமும் ஊழலும் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றன என்று ஏடுகளெல்லாம் எழுதுகின்றன. ஆனால் இந்த லஞ்சம், ஊழல் குற்றச்சாட்டுகள் நீண்ட நெடுநாட்களாகவே இருந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஊழல் குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு முறை சொன்னார். அதற்கே பெரிய நடவடிக்கை ஏதும் இல்லாமல் போயிற்று. அந்த நிகழ்வு நடந்தது 1993 ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி. அன்றைக்கு என்ன நடந்தது என்றால், அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து, நான் இப்படியெல்லாம் தவறுகளை செய்வதற்கு பிரதமருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னார். அப்படி சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்
எப்படி எந்த பெட்டியில் வைத்து கொண்டு போய் எப்படி கொடுத்தேன் என்று பத்திரிகையாளர்களிடம் நடித்தே காட்டினார். இது நடந்தது 93வது ஆண்டு. அப்போது பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் அவர்கள். நரசிம்மராவினுடைய காலத்தில், அந்த 5 ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடந்தன. ஒரு ஊறுகாய் வணிகர் அப்படித்தான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். எனவே அவருடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமில்லாமல் பாபர் மசூதி டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டதே 1992 அப்போதும் அவர்தான் பிரதமராக இருந்தார். என்ன வேடிக்கை என்றால் 1991 வரையில் நரசிம்மராவ் பிரதமராக வருவார் என்று இந்தியாவில் யாரும் நினைத்ததில்லை. ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பின்னால் சட்டென்று அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது. அதுவும் கூட சங்கர் தயாள் சர்மாவுக்கு தான் பிரதமர் பதவி என்று இருந்த நிலையில் தன் வயது உடல்நிலை கருதி அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அடுத்தவர் யார் என்று தேடினார்கள். சாதுரியம் மிக்கவராகவும் ஒரு பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை பெறவில்லை என்றாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடக்கூடியவராகவும் நரசிம்மராவ் இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் அவருக்கு அந்த பதவி தேடி வந்தது. 1991 ஆண்டு தேர்தல் ஒரு விதத்தில் விந்தையானது. 2-3 கட்டங்களாக அந்த தேர்தல் நடந்தபோது முதல் கட்ட தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்தார். 2வது கட்ட தேர்தலுக்கு முன்பாக அவர் கொல்லப்பட்டு விட்டார். எனவே அதற்கு பிறகு நடந்த தேர்தலினுடைய முடிவுகளில் தான் காங்கிரஸுக்கு பெருவாரியான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்தன. அது ஒரு பரிவின் அடிப்படையில், சிம்பத்தி என்று சொல்லுகிறோமே, பரிவின் அடிப்படையில் கிடைத்த வாக்குகளாகவும் இருந்தன. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு அன்றைக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 232 இடங்களில் காங்கிரசும் 119 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்றிருந்தார்கள். 232 என்பது ஆட்சி அமைப்பதற்கு போதுமான எண்ணிக்கை இல்லை. மேலும் 30-40 இடங்கள் தேவைப்பட்டன. இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் மற்றவர்களின் ஆதரவோடு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. அப்போதுதான் நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்றார். அதுவரையில் அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டதில்லை என்பதும் இன்னொரு செய்தி. மாநிலங்களவையிலே தான் அவர் இருந்திருக்கிறாரே தவிர மக்களவையில் அவர் போட்டியிட்டதில்லை. முதல் முறையாக மக்களவையில் இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டார். தான் பிரதமரானதற்கு பிறகு 6 மாதங்களுக்குள்ளாக அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கிறார், இருந்தாலும் மக்களவையில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர் கருதினார். எனவே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக ஆந்திராவில் இருந்த நந்தியால் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய இடத்தை அவருக்காக விட்டு கொடுத்தார். அங்கே இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் வருகிற போது ஆந்திரா அவருடைய சொந்த மாநிலம் என்றாலும் கடுமையான போட்டிகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக ஆயிற்று. நரசிம்மராவ் இந்த மண்ணின் மைந்தன். அவர் இந்தியாவின் பிரதமராவதை நாங்கள் ஒரு நாளும் தடுக்க மாட்டோம், எனவே எதிர்த்து யாரையும் நிறுத்தப் போவதில்லை என்று அன்றைய தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் NT ராமாராவ் அறிவித்து விட்டார். ஜனதாதளம், மதச்சார்பற்ற ஜனதாதளமும் நாங்கள் நரசிம்மராவை எதிர்த்து போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டது. எனவே போட்டியே இல்லாமல் அவர் களத்தில் நின்றார். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பங்காரு லட்சுமணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது. அந்த பங்காரு லட்சுமணன் தான் பின்னால் பல சிக்கல்களுக்கு உள்ளானவர் என்பதை நாம் அறிவோம். எனவே எதிரில் ஏறத்தாழ போட்டியே இல்லை என்கிற நிலையிலே தான் தேர்தல் நடைபெற்று 5,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். பெற்ற வாக்குகள் அல்ல, வித்தியாசம் மட்டுமே 5,80,000. எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெறும் 45,000 வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார். எனவே நரசிம்மராவ் அவர்கள் மக்களின் வாக்குகளையும் பெற்ற மக்களவை உறுப்பினராக ஆகிவிட்ட ஒருவராக பிரதமர் பதவியிலே தொடர்ந்தார். ஆனால் அவருக்கு ஏராளமான சிக்கல்கள் வந்து சேர்ந்தன. பல சிக்கல்களுக்கு அவரே காரணமாக இருந்தார் என்று கூற வேண்டும். அதிலே மிக முதன்மையானது 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இடித்து தகர்க்கப்பட்ட பாபர் மசூதி. அந்த பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக உறுதியாக இருந்தது. இதனை பிரதமராக இருந்த நரசிம்மராவும் அறிவார். தடுப்பு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிகழ்வு நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியில் அன்றைக்கு இருந்த கல்யாண் சிங் அந்த பாபர் மசூதியை சுற்றி இருக்கிற 2.25 ஏக்கர் நிலத்தை மாநில அரசின் வசமாக கையகப்படுத்தினார். அதுவே எதற்கு என்று எளிதாக புரியும். உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் அங்கே போனால் வழிபாடு தான் செய்வோமே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும்
அந்த பாபர் மசூதியை சுற்றி இருக்கிற 2.25 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துகிற போதே அங்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை நரசிம்மராவ் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்கக்கூடும். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அங்கே இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு ஒரு வித்து அங்கே இடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து பல மாநிலங்களிலும் கலவரங்கள் தொடர்ந்தன. குறிப்பாக மும்பையிலே நடந்த துப்பாக்கிச் சூடுகள், வெடிகுண்டுகள் எல்லாம் அந்த கலவரத்தினுடைய எதிர்வினைதான். ஏறத்தாழ 500 ஆண்டுகள் பழமையான அந்த பாபர் மசூதி கட்டிடம் வெறும் 6 மணி நேரத்தில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதை அரசு பார்த்து கொண்டிருந்தது. இராணுவத்தை வைத்து ஒடுக்கியிருக்க முடியும், காவல்துறையை வைத்து தடுத்திருக்க முடியும். எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அது மிக கடுமையாக அந்த நிகழ்ச்சி நடந்ததை நாடே கண்டித்தாலும் அது நடந்து முடிந்துவிட்டது. அப்போது நரசிம்மராவ் அவர்கள்தான் பிரதமராக இருந்தார். அதுதான் அவருடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய களங்கமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பின்னால் அது ஓய்கிற வேளையிலே தான், இது நடந்த 6 மாதங்களிலே தான் ஹர்ஷத் மேத்தா வெளிப்படையாக நான் 1 கோடி ரூபாயை பிரதமருக்கு கொண்டு போய் கொடுத்தேன் என்று பத்திரிகையாளர்களிடம் சொன்னார். அந்த சிக்கலும் ஓய்கிற போது லக்குபாய் பதக் என்கிற ஒரு ஊறுகாய் வியாபாரி நான் பிரதமருக்கு லஞ்சம் கொடுத்தேன் என்று சொன்னார். இப்படி அடுக்கடுக்காக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாலும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து அதிகம் சிரிக்காமல் அதிகம் பேசாமல் தன்னுடைய ஆட்சி காலத்தை நடத்தி முடித்து விட்டார் என்றது நரசிம்மராவுக்கே உரிய தனி சாமர்த்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்திய பிரதமர்களிலேயே நரசிம்மராவினுடைய ஆட்சி காலம் ஒரு விந்தையான பல்வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொண்ட ஆட்சி காலமாக இந்தியாவில் இருந்தது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அவற்றிற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி மாணவர்கள் அரசு துறையிலும் அரசு சார்ந்த துறையிலும் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்குது, அந்த பணிகளுக்கான தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுக்கான தயாராகும் முறை என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து முதல்ல பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான ஆளுமை தேர்வு எப்படி இருக்கும், அதற்கான தயாரிப்பு முறை என்ன, ஒரு ஆளுமை தேர்வுக்கு போகிற போது ஒரு மாணவர் என்ன மாதிரியான சவால்களை சந்திருக்கிறாரு, அந்த சவால்களை எதிர்கொண்டு எப்படி அதை எப்படி தாண்டி வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது என்ன பார்த்தோம்னா, ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்போ நான் அந்த கேள்விகளை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு சவால் அல்லது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மாணவருக்கு என்ன மனசில் ஓடுது அல்லது முக்கியமான கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் கேள்விகளை 3ஆக பிரிக்க சொன்னீங்க சார். கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள், பதில் சொல்ல வேண்டாத கேள்விகள், 3வது ஆலோசித்து பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் அப்படின்னு 3ஆக பிரிக்க சொன்னீங்க. கரெக்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இப்போ நான் அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணி நான் பதில் சொல்லணுமா, இல்லைன்னா நான் அந்த கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லலாமா? அப்படி நான் தெரியலன்னு சொல்லுகிற போது அது என்னை பற்றின இம்ப்ரெஷனை எப்படி பாதிக்கும்? ரெண்டாவது, எத்தனை கேள்விகளுக்கு நான் தெரியலன்னு சொல்லலாம், எத்தனை சதவீதம் கேள்விகளுக்கு நான் தெரியலன்னு சொல்லலாம்? உதாரணமாக ஒரு 100 கேள்வி கேட்குறாங்கன்னா 50% நீ தெரியலன்னு சொல்லலாம், 30% தெரியலன்னு சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்குதா? இல்லை நான் 100% எனக்கு தெரியலன்னு நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி ஒரு சவாலையும் பிரச்சனையும் பொதுவாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த கேள்வி தான் உங்களால் பதில் சொல்ல முடியும். தெரியாத ஒரு விடையை நீங்கள் எங்கே இருந்துமே யோசிச்சோ அல்லது உருகியோ பதில் சொல்ல முடியாது. தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க
ஒன் நீட் நாட் நோ எவ்ரிதிங் அண்டர் த சன் அப்படிம்பாங்க. அண்ட் நோபடி கேன் நோ எவ்ரிதிங் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஔவையார் பழமொழி தான், கற்றது கையளவு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு எந்த இன்டர்வியூ போர்டும் எதிர்பார்க்காது. அப்படி அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இன்டர்வியூ போய் அட்டன் வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் வந்து இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, ஒரு மாணவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஐஏஎஸ் தேர்வுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம்னா 20 ஆண்டுகளாக நான் 15 ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த 15 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குறது எப்படி பார்க்குறோன்னா, ஒரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி படிப்பாங்கன்னா, மாணவர்கள் வந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி உட்காந்து எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஆளுமை தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறை அது அல்ல. அந்த மாதிரி தயாராகக்கூடாது. ஏன்னா ஆளுமை தேர்வு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கேள்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது சோதிக்கிறது அல்ல. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அது ஒரு பெரிய குற்றம் ஆகாது. இன்டர்வியூ போர்டு எந்த இன்டர்வியூ போர்டு வந்து அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நாமளாக வந்து ஒரு மனசளவில் என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு மனப்பான்மை வளர்த்துருக்குறோம். அதிலேருந்து வரக்கூடிய சிக்கல் தான் இது. ஸோ தெரியாத கேள்விக்கு நீங்கள் தெரியலன்னு தான் பதில் சொல்லணும். நீங்கள் அதுக்காக வந்து இப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் ஒரு சில இடங்களில் இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி, மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி ஆளுமை தேர்வுகள் நடத்தும் போதும் சரி, நாங்கள் பார்க்கறது என்னென்னா, அவனுக்கு நம்ம ஒரு போர்டில் உட்காந்துருக்கும்போது தெரியும் அவனுக்கு அந்த விஷயம் வந்து தெரியலை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு கெஸ் பண்ணி அதை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார், ஏதோ ஒரு பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரி செய்வது இன்டர்வியூ போர்டை வந்து கண்டிப்பாக வந்து எரிச்சல் ஊட்டும். அப்படி எரிச்சல் ஊட்டப்பட்ட அந்த எரிச்சல் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மார்க் தரமாட்டாங்க. இரிட்டேட் ஆனாங்கன்னா மார்க் தரமாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, யூ ஆர் நாட் ஜெனுவின், நீ வந்து உண்மையாக இல்லை, உனக்கு தெரியாத விஷயத்த ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு தந்திரம் பண்ணி எங்களை வின் பண்ணுறதுக்கு நீ பார்க்குற, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஸோ நெவர் டூ தட். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிண்ட்டாக மெமரியில் இருக்குது சார், நான் இப்போ கெஸ் பண்ணலாம் இல்லையா, எனக்கு ஒரு ஃபெயிண்ட்டாக எங்கேயோ படிச்சிருக்கிறேன், அதை படித்ததை நான் ஏன் வந்து கெஸ் பண்ணக்கூடாது, தாராளமாக பண்ணலாம். பதில் எனக்கு நேரடியாக தெரியவில்லை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சேன்னா, கொஞ்சம் யூகிச்சேன்னா என்னால் வந்து அந்த பதில் சொல்ல முடியும் அப்படின்ற பட்சத்தில் கூடுமான வரைக்கும் அந்த போர்டோட அனுமதி பெற்று அந்த யூகம் அடிப்படையில் பதில் சொல்லணுன்னா அந்த போர்டோட அனுமதி பெற்று சொல்வது நல்லது. நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சார் எனக்கு இதுக்கான பதில் வந்து முழுமையாக எனக்கு தெரியல, ஆனால் நான் எங்கேயோ இதை பற்றி படித்த ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் கொஞ்சம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அவங்க அனுமதித்தால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்லலாம். அந்த யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பதில் ஒருவேளை ரீசனபிளாகவும் லாஜிக்கலாகவும் இருந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வளர்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்த அந்த யூகம் வந்து தவறானதாக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து அந்த போர்டு உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லை தம்பி, அது அப்படி இல்லை, இதுதான் அதுக்கான விடை, நீங்கள் தப்பாக படிச்சிருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் எடுத்த முறை, நீங்கள் எடுத்த அந்த யூகம் வந்து அடிப்படை வந்து தவறானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்களாக வந்து நமக்கு தெரியாத விஷயத்த ரொம்ப யூகித்து அதை நான் வந்து எப்படியாச்சும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி பெண்டிங் பேக்வேர்ட்ஸ் அண்ட் ட்ரைங் டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு இல்லாமல் அந்த யூகம் இதுதான் அப்படிங்கிறத அவங்ககிட்ட அனுமதி பெற்று செய்வது நல்லது. தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போர்ட் வில் டேக் இட் ஆஸ் அன் ஆனஸ்டி. அது நீங்கள் நாணயமாக, உங்களுடைய நேர்மையாக நாணயமாக ஒரு பதிலை நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுன்ற விஷயத்துக்கு பதில் சொல்கிறீங்க, தெரியாதுங்கிற விஷயத்தை வந்து தெரியலன்னு ஒத்துக்கிறீங்க. எனக்கு இது தெரியலன்னு ஒத்துக்கிற ஒருத்தரை வந்து யார் வந்து நீ ஏன் உனக்கு இது தெரியல, சில நேரங்களில் அப்படி கேட்பாங்க, உனக்கு ஏன் இது கூட தெரியலையா, ஏன்னா இப்போது தெரியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் அதுக்கு மேலே வந்து இது கூட தெரியலையான்னு கேட்டால் என்ன சார் பண்ணுறது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட கேள்விகளும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா பெட்டர் யூ ஸ்மைல் இட் அவே. அது வந்து ஒரு பெரிய ஒரு அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல், நான் இந்த இடத்துல வந்து வைத்து அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிடாமல், ஓகே நம்மளோட வயதில் மூத்தவங்க, அவங்க இது கூட தெரியலையான்னு கேட்குறாங்க, சரி ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க கோவப்பட்டாங்க அல்லது எரிச்சலானாங்க அப்படிங்கிற அளவுலேயே அதை நிறுத்திட்டு போகிறது தான்
நமக்கு நல்லது. அதை பாசிட்டிவாக பார்க்குறது தான் நமக்கு எப்பயுமே நல்லதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் நான் பார்த்த வரைக்கும் தெரியாத கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு வந்து ஒரு வைல்டு கெஸ் பண்ணி அந்த வைல்டு கெஸ்ட்டில் வரக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப அப்சர்டான ஒரு பதிலை சொல்லி அந்த இடத்துலலாம் வந்து மாணவர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டுகிற போது அந்த போர்டு சில நேரங்களில் வந்து போர்டு வந்து இரிட்டேட் ஆனாங்கன்னா வெளியே துரத்தி விட்ருவாங்க. சில இடங்களில் வந்து போர்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சரி, ஓகே, நீ இப்போ எவ்வளோ தூரம் உன்னால் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு they'll give you a long rope to hang yourself. ஸோ அதனால் தெரியாத கேள்விக்கான பதில் அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு மாணவர் வந்து அப்போது நான் வந்து சொல்கிறது நேர்முக தேர்வுக்கு வந்து 300 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு மாணவர் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 20-25 கேள்விகள் ஆரம்பத்திலிருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்து 20-25 கேள்விகள் வரைக்கும் தெரியாதுன்னே பதில் சொன்னார். ஏன்னா அந்த ஏரியா எல்லாமே ஒரு தெரியாத விஷயங்கள். கடைசியாக போர்டு அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன தான்ப்பா தெரியும் சொல்லு. பேர் சொன்னார், சார் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் என்னோடய ஆப்ஷன், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என்னோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எனக்கு தெரியும். அப்போது நான் சொல்கிறது வந்து 1999 நடந்த ஒரு விஷயம், உண்மை சம்பவம் நான் சொல்கிறது. அந்த மாணவருக்கு வந்து 246 மார்க் கொடுத்தாங்க. அதாவது 300 மதிப்பெண்களுக்கு 246 மார்க் கொடுத்தாங்க. அவர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா என்னோடய இன்டர்வியூ வந்தவர் அவர். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியலன்னு சொன்னவர். அப்போ அந்த கார்கில் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கார்கில் யுத்தம் நடந்தபோது அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் பற்றி. ரொம்ப அருமையான ஒரு பதில் அவர் சொன்னார். அந்த பதிலுக்காகத்தான் வந்து அவருக்கு மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் தெரியாதுன்னு சொன்னால் போர்டு நெகட்டிவாக எடுத்துருவாங்க, உங்களுக்கு மார்க்கே தரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களும் வந்து உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த போர்டுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. வர்றவங்க எல்லாரையும் ஸ்னப் பண்ணி அனுப்புறது அவங்களுடைய வேலை இல்லை. வர்றவங்கள எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பாசிட்டிவான பதில்களை வாங்க முடியுமோ வாங்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுப்பதற்கு துணை புரியறதுக்காக தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு வின் அப்படிங்கிறது. மீண்டும் நம்ம மற்ற கேள்விகளுக்கான விடைகளை வந்து சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.